வார்த்தை சத்தம் தான் ஒரு மோசை அடிமத்தனத்தை உடைக்க வந்துருச்சு. ஒரு சத்தம். ஒருவேளை சலிச்சு போயிருந்தா, மோசைன்னு ஒரு முச்செடியில கூட்டத கண்டு காணாம போயிருந்தாருன்னா அது வேற ஆள் மேல வந்துடும். சில நேரம் ஒரு சத்தம் போதும். சரித்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். அந்த ஒரு சத்தத்துக்காக தான் இன்னைக்கு காலையில காத்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லாரோடு கர்த்தர் பேச போகிறார். ஊழியர்களோடு கர்த்தர் பேச போகிறார். வந்திருக்கிற சகல பிள்ளைகளோடு கர்த்தர் பேச போகிறார். சோ இவ்வளவு நேரம் நல்லா ஆராதிச்சோம், நல்ல சாட்சிகள் எல்லாம் நம்ம கேட்டோம். சோ இப்போ ஒரே ஒரு நிமிடம் மாற்றம். எல்லாரும் கண்களை மூடி 2 கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்தி தேங்க்யூ ஃபாதர். முடிஞ்ச ஒரு நிமிடம் எழுதி இருக்கலாமா பிளீஸ்? கர்த்தருடைய அந்த பிரசனத்துக்குள்ள நம்ம போயிட்டு அப்படியே வார்த்தைக்குள்ள போக போறோம். நீங்க யாரும் என் பக்கத்துல பேசக்கூடாது. தயவு செய்து ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்க யாரும் பக்கத்துல நீ பேச வேண்டாம். அந்த பிரசன்ஸை நீங்க யாரும் சேதப்படுத்தி விட வேண்டாம். பக்கத்துல இருக்கிறவங்க கை உயர்த்துறாங்களோ, ஜொபிக்கிறாங்களோ, வாய் திறக்கிறாங்களோ, அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. இன்னைக்கு ஏன் கூட பேசுனாங்க தயாரா இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன், உங்க சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறேன். மனிதனுடைய வார்த்தையை கேட்டு 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 என் உள்ள உடைஞ்சதை அல்லாமல், காயப்பட்டது அல்லாமல், இன்னைக்கு இந்த உலகத்தில் தேற்றுவதற்கு யார் இல்லாதவர், வார்த்தைகள் தேற்றுவதற்கு யார் இல்லப்பா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சூரச்செடிக்கு கீழே போய் போதும் என்று சொன்ன ஒரு எலியாவை இன்னைக்கு காலையில நான் இடத்துல பிரயாணப்பட்டு வரும்போது ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் போதும் போதும்னு சொல்லி உபத்திரவம் தாங்க முடியாம, வேதனைகள் தாங்க முடியாம, நெருக்கங்கள் தாங்க முடியாம போதும் என்ற உள்ளத்தோடு வருவார்கள். அவர்கள் கையில கொஞ்சம் அப்பத்தையும் தண்ணியும் ஆண்டவர் கொடுத்து மறுபடியும் எளிதாவை ஓட பண்ணின அந்த தேவ மகிமை
வார்த்தைகளை போகிறோம். நல்லவரே ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அவன் சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க. சத்தம் பார்த்தா சந்தோஷமா இருக்கிறீங்களா? சொல்லுங்களா? இப்போ உங்க கூட பேச போகிறார். ஆமா, இது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிற நேரம். வராமை சொல்லுங்களேன். சந்தோஷமா தான் வராமை சொல்லுங்களேன். இது ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பு. யார இருந்தாங்க இன்னைக்கு காலையில நான் சொல்றேன், ஒரு நோட்ஸ் நான் கொண்டு வரல. இனிமே நான் சொன்னேன், கச்சாவே ஐ நீட் a direct revelation. எனக்கு நேரடியா இந்த ஜனத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை நீ இதே பதிவிடத்துல தரணும்னு நான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறேன். சோ கர்த்தர் உங்க கரத்தில் ப்ரொவைட் பண்ணுவாராக. இருக்கிறீங்களா? ஜமா இருக்கிறீங்களா? யாரும் கொஞ்ச நேரம் அங்க இங்கே பார்க்கறதா ரைட் டைம். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். அவன் யோசுவா பாஸ்டர் அடுத்த முறை வர்றாருன்னா இன்னும் 10 பேரை கூட்டிட்டு வர அளவுக்கு முடிச்சுட்டு கிளம்பிடுவேன். நான் இதுவரைக்கும் அதிக பிரசங்கியாரா மாறினதில்லை. இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கியாரா நான் நேற்று சொன்னல, நான் சென்னைக்கு வந்து கெஸ்டா வரல, வேலைக்காரனா தான் வந்தது. நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நமக்கு ஒரே ஒரு எச்சமா இருந்தாங்க. அதை யார் சொல்லுங்களேன். நம்ம எல்லாருக்கும் அவர்தான் படி இறக்கிறவர், நமக்கு அவர்தான் ஆகாரம் கொடுக்கிறவர். இன்னைக்கு அவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் கன்னியாகுமரிக்கும் தேவன் தான், அவர் சென்னைக்கு ஆண்டவர் தான், அவர் எனக்கு கர்த்தர் தான், உங்களுக்கு கர்த்தர் தான். நான் உண்மையா சொன்னா எனக்கு நீங்க போகிறதுக்கு மனசே நீங்க கிளம்புங்க பாசன் சொன்ன மாதிரியே ஒரு ஆமை சொல்லுங்களேன். உண்மையா சொல்றாங்க. எனக்கு கேட்க நம்ம ஊரை விட்டு போக மனசு இல்ல. காரணம் நம்ம ரெஸ்ட் எடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு பிரசன்ஸ் உடனே போனா தெரியல. கொண்டு வந்து கர்த்தர் உங்க கூட எண்ணெய் போட்டு எண்ணெய் கர்த்தர் பலப்படுத்தி அனுப்புகிறார். வேகமாய் இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில கொடுக்கிறதான வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். Please turn to the book of Philemon.
என்னிடத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எடுக்க பார்க்கலாம். வசனத்தை வசிக்கிறவர்கள் தயவு செய்து கொஞ்சம் சத்தமா படிக்க முடியும். யார் படிச்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். படிக்க பார்க்கலாம். உங்கள் வன்மட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். நல்ல வார்த்தைக்காக ஒரு ஆணை சொல்லுங்க. சிலருக்கு இது ஒண்ணும் புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க இந்த பைபிள் படிச்சு பிரயோஜனம் இல்லை, என்னைய பார்த்தாதான் புரியும். ஏன்னா நம்ம சங்கீதம் 91 பாடிச்சு பழக நாட்கள். நம்ம கிட்ட அந்த சங்கீதம் 91 சிக்கிட்டு படுற பாடு உண்மையில அதுக்கு மட்டும் பேசுறதுக்கு வாய் இருந்துச்சுன்னா வீடு திறந்தாலும் 91, வீட்டை விட்டு ஜோமணி அனுப்பினாலும் 91, மனப்பாடம் பண்ணனாலும் 91. சொல்ல மாட்டேங்க. படிக்கல, சங்கீதம் படிக்க கூடாதுன்னு சொல்லல. சங்கீதம் ரொம்ப நல்லதுதான். அப்படியே பக்கத்தில் இருக்கிற நீதிமொழிகளுக்கு ஒரு வாரம் போயிட்டு வாங்க. சொல்ல மாட்டேங்க. ஆமா, நீதிமொழிகளுக்கு டூர் போயிட்டு வாங்க. அங்க ஒரே கொட்டா கொட்டும். அப்பாவை எப்படி கனம் பண்ணணும், அம்மாவை எப்படி கனம் பண்ணணும், புருஷன் எப்படி கனம் பண்ணணும், மனைவி எப்படி கனம் பண்ணணும், முகமெல்லாம் மாற்றி சோத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. எல்லாம் இருக்கணும். சாப்பாடா இருந்தா அதுல எல்லாமே கலந்து இருக்கணும். சொல்ல மாட்டேங்க. வர மாட்டேங்குது பாருங்க. எதற்காக நேரத்துக்கே சொல்லிட்டு 2ல 1 பார்த்துட்டு போய்தான் வந்துருங்க. அது சாத்தானுக்கு மட்டும் இல்ல, நமக்கே சேர்த்துதான். ஒராமை சொல்லுங்க. தேவை நீங்க நல்லா இருக்கணும். கர்த்தர் நம்மளை நம்பிதான் அழைச்சிருக்கிறார். நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த உலகத்துல ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது, ஒரு பிள்ளை கன்சீவ் ஆகும் போது, அந்த தாய் அந்த பிள்ளைய பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது யார் பிள்ளை? நீங்க சொன்னதே இல்லையா? கன்சீவான தாய்மாருக்கு தெரியும். 3 மாசத்துல கன்சீவ் ஆன டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தாய்க்கு கேளுங்க, வயிற்றுல இருக்கிறது யார் பிள்ளை கேட்ட என்ன சொல்லுவாங்க? சொல்ல மாட்டேங்க. யார் பிள்ளை? இது ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளை? 9 மாசம் வரைக்கும் இந்த தாய் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? சத்தமா சொல்லுங்க. ஆனா கன்சீவான பிள்ளைய டெலிவரிக்கு அப்புறம் தான் நீங்க பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி பாப்பீங்களா? டாக்டர் ஸ்கேன் பண்ணுவாங்க. என் பிள்ளை 5 மாசம் நல்லா இருக்கு, 6 மாசம் நல்லா இருக்கு, 7 மாசம் நல்லா இருக்கு, 8 மாசம் 9 மாசம் வரைக்கும் நல்லா இருந்தாலும் பிள்ளைய பார்த்தது என்னைக்கு? சத்தமா சொல்லுங்களேன். இன்னொரு குட் நியூஸ் சொல்லிட்டு போறேன். உங்க பிள்ளைய நீங்களே 10 மாசம் தான் பாக்குறீங்க. ஆனா கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைய நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நல்லாவே சொல்லுவீங்க. நம்புறேன். நம்ம மேல திட்ட வச்ச கற்று பிள்ளைய முதல்ல பார்த்தவர் தான். அப்படின்னா இப்படி சொல்லாத, நம்ம பிள்ளை இல்ல. சொல்லுங்க. அதாவது எப்ப சொல்லுவோம் தெரியுமா? பிள்ளை சேட்டை பண்ணி கீழ்படியா வரும்போது அவன் அர்ப்பணிக்கும் போது இது எனக்கு வேண்டாம் சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். எல்லாரும் வேற ஒரு லைஃப் வச்சிருக்கிறார். அது கருப்பா பிறந்தாலும் இருக்கு, கலரா பிறந்தாலும் சொல்ல மாட்டேன். எல்லாம் உடையும். சகலத்தையும் உடைச்சி மொத்தமா பட்டு உடைச்சி ஒரு பானையா செஞ்சுட்டு கிளம்பிடும். இருக்கிற ஆள் பார்த்து பாசம் வந்து என்ன கேட்டேன், நீங்க ஒரு பெரிய பொம்மாரி கேட்க சொன்னாங்க. அப்பவே என்ன செஞ்சு காட்டுவோம். நான் என்ன செய்து கொடுக்க போறேன்னு அவருக்கு தெரியல. சத்தமா நானே சொல்லுங்களேன். கரெக்டா சொல்லிட்டு போயிட்டேன். நம்ம சொல்லுங்களேன். இந்த 3 நாள் நீதிக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து வச்சுக்கோங்க. அவங்க சாதாரண ஆள் இல்ல. அவங்க கூட பெரிய காரியம் செய்ய போறாரு. இப்பவே பார்த்துக்கோங்க. இனி பிஸியாக போறாங்க. நீதிக்கு வராம இல்ல, கர்த்தருக்கு பிஸியாக போறாங்க. வராம சொல்ல மாட்டேங்க. எனக்கு பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகள். அதனால இந்த வசனத்தை என்ன படிச்சீங்கன்னு உங்களுக்கு முடியாது. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு கேட்டாலும் முடியாது. என்ன மட்டும் 1 மணி நேரம் கரெக்டா கவனிச்சாலும் புரியும். பாஸ்டர் மண்வெட்டிங்கிறார், பட்டைங்கிறார், ஈட்டிங்கிறார், அருவாள்ங்கிறார். அதுதான் எங்க சென்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் பாஸ்டர். எவன் கையில பார்த்தாலும் அதான் இருக்கு. சொல்லுங்களேன். இந்த கடைசி நாட்களில் ஆயுதம் இல்லாமல் யுத்தம் செய்ய முடியாது. நேற்றுக்கு பிரசங்க நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லிட்டு போவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும். இன்னைக்கு சாட்சி கூட்டா யாரும் வர மாட்டாங்க. இந்த செய்தி அப்படிதான் இருக்கும். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, உங்க கையில எல்லாம் ஆயுதம் இருக்கணும். உங்க கையில எல்லாம் ஆயுதம் இருக்கணும். இனி உள்ள காலகட்டங்களில் ஆயுதம் இல்லாமல்
யுத்தத்தில் ஜெயம் பெற முடியாது. அதனால ஆண்டவர் பைபிள்ல அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் பிரிச்சாரு. அங்கேயும் சின்னது பெருசு இருக்கு. ராமே சொல்லுங்களா, எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை சின்ன தீர்க்கதரிசிகள் எத்தனை பெரிய தீர்க்கதரிசிகள் பைபிள் இருக்காங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? கை ஏத்திக்காங்க அப்படின்னு கேட்டேன்னா ஒரு 2 பேர் கை தூக்குவீங்க. மீதி ஆட்களுக்கு யாரு தீர்க்கதரிசி தெரியல, அதை விட்டுருங்க. இந்த யோவேல் ஒரு தீர்க்கதரிசி லிஸ்டில் அந்த புக்கு வந்தாலும் அவர் தன்னுடைய அதிகாரத்தை முடிப்பதற்குள்ளால் அவர் ஆண்டவர் சொன்னாரு, அவன் உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாக உங்கள் அறிவாளிகளை ஈட்டிகளாகவும் மாட்டீர்கள். பலவீனனும் தன்னை உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு கர்த்தர் உங்க கையில ஒரு ஆயுதம் தருவார், இல்லைன்னா உங்களையே கர்த்தர் ஆயுதமாக்கி நீங்க எதுக்காக ஒண்ணு கிடைக்க ரெடி ஆயிருங்க. இல்லைன்னா இந்த கேம்ப் இன்னும் தொடர். நான் நேற்று சிஸ்டர் சொல்லிட்டு நேற்று சிஸ்டர் கேட்டாங்க, அடுத்த டேட்டோட தான் சென்னை தந்துட்டு தான் சென்னை விட்டு போகணும்னு இருக்காங்க. நேரத்தை கேட்ட முதல் டேட் இந்த தான். அது உங்க மேல இருக்கிற அன்பு இல்ல. நானும் சொல்றேன், நானும் சொல்லிட்டு போதும் டேட் கொடுத்துட்டு போறேன் இருக்கிறேன். சொல்லுங்களேன். ஆனா ஒண்ணு கர்த்தர் நம்மளோட ஆயுதமா இல்லனா நம்ம கையில எதுக்காக ஒண்ணு கையில அர்ப்பணிச்சுட்டு போயிடும். கையில ஆயுதம் தரலனா தயாராகிக்கோங்க. யார் ஆயுதமாக்க போறாரு? நேற்று ப்ராசஸ் பத்தி பேசணும் இல்ல, இன்னைக்கு ப்ராசஸ் பத்தி பேசணும். ராமே சொல்லுங்க. அப்ப நான் யோக தீர்க்கதரிசிட்ட கேட்டேன், மண்வெட்டிகளை பட்டயமாக்க சொன்னீங்களே, மண்வெட்டி ஆயுதம் இல்லையா? மண்வெட்டி ஆயுதம் இல்லையா? ஆயுதம் மண்வெட்டி ஆயுதம் இல்லையா? சென்னை மண்வெட்டி எல்லாம் ஷோகேஸ்ல பார்வைக்கா வச்சிருப்பாங்க. இப்ப சொல்லுங்க, மண்வெட்டியோட வேலை என்ன? மண்வெட்டியோட வேலை மண்ணு வெட்டும். அப்புறம் அவன் மண்வெட்டி புல்லு வெட்டும். மண்வெட்டி ஏதாவது குப்பை இருந்தா அல்ல தோணும். அதுக்கு தானே மண்வெட்டி. இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்ப நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லுங்களேன். பைபிள்ல பட்டயம் இருக்கு, ஈட்டி இருக்கு, அதை பத்தி நான் பேச போல. மண்வெட்டிகள் அவன் ஸ்தோத்திரம் புல்லோ மண்ணோ சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இது என்ன வெட்டும்? இப்ப சொல்றாரு, எனக்கு மண்வெட்டிகளை எல்லாம் பட்டயமாக்கி பார்க்க ஆசைப்படுகிறான். அல்லேலூயா. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெசேஜ். சிஸ்டர் பரவாயில்ல, நீங்க குழந்தை அழுதுச்சுன்னா கையில தூக்கிட்டு போலாம், உங்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் தான். சத்தம் வராமே சொல்லுங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க பாத்தீங்களா, வராமே சொல்லுங்க. சிஸ்டர் பையனுக்காக வெளியே போக கூடாதுன்னு நீங்க பிள்ளை ஒரு வேலை அழுதுச்சுன்னா பின்னாடி அப்படியே பிள்ளை கூட்டிட்டு போங்க. பரவாயில்ல கொண்டு போங்க. நீங்க எல்லாரும் பாருங்க, நான் அவங்கள தானே சொன்னேன், உங்களே சொன்னேன். அம்மாக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆமா அல்லேலூயா சிஸ்டர் சொல்லி முடிச்சாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மண்வெட்டிகளை என்ன மாத்தணுமா? இப்ப கவனிங்க, மண்வெட்டி ஒரு ஆயுதம் தான். மண்வெட்டி. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு மண்வெட்டிய பட்டயமா. மண்வெட்டியோட வேலை என்ன? மண் வெட்டும், புல்லு வெட்டும். ராமே சொல்லுங்க. யாராவது மண்வெட்டிய வீட்டுக்குள்ள போய் கொண்டு வச்சு பார்த்திருக்கீங்களா? வீட்டுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள போய், அவன் இப்பவே எங்க வீட்டுல 2 மண்வெட்டி கிடக்கு, ஆனா எங்க வீட்டுக்கு வெளியே கிடக்கு. ஆனா வீட்டு மண்வெட்டி கொண்டு வீட்டுக்குள்ள பத்திரப்படுத்தி அதுக்கு ஒரு ரூம் வச்சு, ரூம்ல வச்சு பத்திரமா வச்சு யாராவது பார்த்திருக்கீங்களா? அப்படி உங்க வீட்டுல அப்படி இருந்துச்சுன்னா உங்க மண்வெட்டி கொடுத்து வச்ச மண்வெட்டி. சொல்லுங்க, மண்வெட்டி எங்க கிடக்கும்? சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. மண்வெட்டி ஆயுதம் தான். அது எங்க கிடக்கும்? வெளியே கிடக்கும். மண்வெட்டிக்கு வேலை எப்ப தெரியுமா? அது குப்பால. இப்போ அவன் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பிரீச் பண்ண போறேன். மண்வெட்டி ஆயுதம், மண்வெட்டி பட்டயமாகும். சொல்லுங்க, மண்வெட்டி ஒரு ஆயுதமா இருந்து அதனுடைய வேலை ஆண்டவருக்கு பிரியப்படும் போதுதான் மண்வெட்டியை தான் மாற்றுவார். மண்வெட்டியோட வேலை என்ன தெரியுமா? நான் இனி ராமேஸ்வரம் கோவப்படக்கூடாது. மண்வெட்டி குப்பால், அல்லேலூயா. மண்வெட்டி சேர் துடைக்கும். மண்வெட்டி வால் போஸ்ட் ஒட்டும். நான் சொன்ன ஸ்தோத்திரம் குறையும். இன்னைக்கு ஒரு ஸ்தோத்திரம் இருக்காது, எனக்கு நல்லா தெரியும். மண்வெட்டி நோட்டீஸ் கொடுக்கும். பரிதாபமா கேட்கும். மண்வெட்டி
என்கிற தரிசனத்துல கரெக்டா இருந்துட்டா 2026 கர்த்தர் உன்னை தான் பட்டயமாக்குவார். அல்லேலூயா. ஆமென். நாங்கள பல வருஷமா மண்வெட்டியா இருந்ததா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பட்டயமா மாறி இருக்கும். மண்வெட்டி எல்லாம் பக்கத்துல சொல்லுங்க, மண்வெட்டி ஆகாம பட்டயம் ஆக முடியாது. சொல்லிருங்க, அப்புறம் சொல்லாம போயிட்டு ஏன் கோப்படக்கூடாது சொல்லிட்டு போனாரு, உயர்த்துவார். மண்வெட்டி ஆகாம இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் பேர் சொல்லி நிலைக்கிறாங்க, தலையில கை வச்சு சத்தமா சொல்லுங்க. நம்ம ஒரு கூட்டத்துக்கு பின்னாடி ஓடுது, தலையில கை வச்சு நேரம். நோ, எவ்ரிதிங் வி ஹேவ் a process. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு process இருக்கு. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கேட்கறவங்க மண்வெட்டியா தான் பாக்குது, நம்மள கேட்கறவங்க ஜெபராணி சிஸ்டர் மண்வெட்டியா தான் பாக்குறாங்க. ஆனா ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னா ஏற்றுக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியல. 2026 முடிக்கிறதுக்குள்ள இதே மண்வெட்டிய ஆண்டவர் பட்டயமாக்கி அநேகரா நீங்க நல்லா கையை தட்டிதான் ஆகணும். இன்னைக்கு this is the year of transformation. மண்வெட்டி அப்பமா என்னப்படும், மண்வெட்டி வெளியே தான் கிடக்கும். மண்வெட்டி எல்லா புரோகிராமுக்கு கூப்பிட மாட்டாங்க. கத்த சொல்றாரு, பாஸ்டர் இன்னைக்கு I am going through the rejection. அது வீட்டை கூட்டும்போது பார்த்துருக்கீங்களா? வீட்டை கூட்டிட்டு வரும்போது யாராவது பார்த்துருக்கீங்களா? மண்வெட்டியை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்களா? மண்வெட்டியை பத்திரமா வச்சிருக்கீங்களா? யாராவது கேட்டு பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. அது போட்ட இடத்துல கிடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் யோபு தீர்க்கதரிசிட்ட பேசுறாரு, இந்த ரிஜெக்ஷன் பண்ணப்பட்ட மண்வெட்டி எனக்கு ஒரு பட்டயமா மாறும். ஆமென் சொல்லுங்க. இந்த கர்த்தருக்காக ராவும் பகலும் உழைக்கிற இந்த மண்வெட்டி எனக்கு பட்டயமா. இந்த மீட்டிங் எதுக்கு தெரியுமா சிஸ்டர்? ஏன் இவ்வளவு வேகமா இந்த கூட்டத்துக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தினா தெரியுமா? மற்ற ரகசியம் இந்த ஆஃப்டர் திஸ் மீட்டிங், இந்த மீட்டிங் அப்புறம் சில மண்வெட்டிகளை பட்டயமாக்கி ராஜ்யங்களை சொல்றாங்க. இந்த மீட்டிங் அப்புறம் நீ வீட்டுக்குள்ள போறது மண்வெட்டியா இல்ல, நீ பட்டயமா உள்ள போற. சில கையை தட்டி இப்பவே இந்த நிமிஷமே இத்தனை காலம் காத்திருந்த அதுக்குதானே இத்தனை காலம் காத்திருந்தது அதுக்குதான். சொல்லுங்க. 8 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் 14 வருஷம் 18 வருடம் 20 வருடம் நீ ஒரு மண்வெட்டியா காத்திருந்ததற்கு ஒற்ற ரகசியம் தான். இனி உள்ள காலகட்டங்களில் கர்த்தருக்கான கோப்புகளை வெட்டத்தக்கதா. மண்வெட்டியா வெளியில கிடக்கும் போது சொந்த வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான். feel that rejection எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறேன்? கை வச்சு காட்டலாம். எனக்கு தெரியல, நான் இப்ப சொல்றேன் எப்படி இந்த மீட்டிங் நான் முடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு தேவ பிரசன்ஸ் நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லா ஸ்டேஜ்களும் ஃபீல் பண்ண முடியாது. எல்லா மீட்டிங்களும் ஆயிரக்கணக்கான மீட்டிங்கள் ஜனங்கள் இருக்கிற மீட்டிங்கை விட எனக்கு இப்ப பகல் என்ன தெரியல, எனக்கு ஒரு 2000 பேர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மாதிரி. சொல்லிட்டு போறேன். அடுத்த ஒரு பவர் கேம்ப், கெட்டிங் ரெடி, we have to pray. ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வருஷம் முடிவதற்குள்ள நான் ஒரு டேட் தருவேன். நீங்க அப்ப நான் வரும்போது அந்த பவர் கேம்புக்கு நீ மண்வெட்டியா வரமாட்டேன், நீ பட்டயமா வரணும். சாதாரண மீட்டிங்கா பார்க்காதீங்க. அல்லேலூயா. அந்தனுக்கு இந்த பட்டணத்தில்
சொல்லுங்கள வந்து காதல சொல்ல உனக்கான இது தேவையை விட்டுட்டு வாயேன். இந்த ஊழியத்தை கூட கிடந்து நீ மண்ணாளி குப்பள்ளி நீ ஆண்டவர் சொல்றாரு ஆரம்ப ஊழியம் அதுதான். அதில் இருந்துதான் ப்ரமோஷன் உண்டாகும். ஹalleluya ஹalleluya அப்படி சொல்லுங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா சொல்லுங்க நான் மண்வெட்டியா இருந்துச்சு யார மாறணும். மண்பானையில சமைச்சிருக்கீங்களா? மண்பானை நிறைய பேசும். மண்பானையில சமைச்சிருக்கீங்களா? சமைச்சிருக்கீங்களா? ஊர்ல சமைச்சிருக்கீங்க. இந்த மண்பானை உங்க வீட்டுல வைக்கிற தீயின் அளவு எவ்வளவு தெரியுமா? 110 சென்டிகிரேட். எவ்வளவு? அது தெரியல. நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. உங்க கேஸ் ஸ்டவ்ல உங்க வீட்டுல நீங்க வைக்கிற தீயின் அளவு 110 சென்டிகிரேட். எத்தனை? இந்த 110 சென்டிகிரேட் தீயில எனக்கு அந்த மண்பானை உடைஞ்சிருக்கா? உடையுமா? நம்மளா போட்டு நொறுக்கினாதான் உண்டு, இல்ல கை தவறி உழுந்தாதான் உண்டு, இல்ல ரொம்ப நாள் பழக்கப்பட்டு உடைஞ்சா உண்டு. இல்ல மண்பானை உடையுமா? நீங்க மண்பானை கூப்பிட்டு கேளுங்க. மண்பானை 110 சென்டிகிரேட்ல நீ உடையாததுக்கு சின்ன ரகசியம் என்ன? மண்பானை சொல்லும் 110ல உட்கார்றதுக்கு முன்னாடி 360ல உட்கார்ந்துட்டு தான் வந்தேன். சொல்ல மாட்டேன். ஒரு மண்பாத்திரம் மார்க்கெட்ல வந்து விலைக்கு வாங்கி வீட்டுல வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி மண்பாத்திரம் உட்கார்ந்துட்டு வந்த சூடு அளவு எவ்வளவு தெரியுமா? அந்த கம்பெனி ஓனர் அந்த வேலைக்காரர்கள் செய்ய போது செஞ்ச அடுத்த நிமிஷம் 360 வச்சுதான் எடுப்பான். இப்ப சில மண்பானைய தெய்வம் 360 டிகிரி சூடுல வச்சிருக்காரு. நமக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நமக்கு மட்டும் எவ்வளவு வேதனை தெரியுமா? நமக்கு மட்டும் எவ்வளவு சூழியா தெரியுமா? நீ அநேகருடைய பசி போக்க போற பாத்திரம். நீ அநேகருடைய ஆண்டவர் சொல்றாரு யாருக்கும் வராத வேதனை. பரிசுத்தாவியில சில ஸ்திரீகளை பரிசுத்தம் எனக்கு காண்பிக்கிறான். சில மண் பாத்திரத்தை போல அவன் பயங்கர வேதனையின் வழியா போய்கொண்டிருக்கிற சில பாத்திரங்களை நான் தலையில கை வைக்கல. பரிசுத்தாவி அக்யூரேட்டா தீர்க்கதரிசனமா சொல்றேன். நீ அந்த பாதையின் வழியா போயிட்டுதான் இந்த 15ஆம் தேதி மதியானம் 1:30 மணிக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்து இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் சீக்கிரத்துல இந்த சூட்டை விட்டு உன்னை எடுக்க போறேன். அவன் நீ வெட்கப்படலாம். 2 கண்களை மூடி 2 கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி சொல்லுங்க பரிசுத்தாவி அப்படியே சொல்ல சொல்லுகிறார். இந்த வெறியில வெகு சீக்கிரத்துல உன்னை 360 சூடை விட்டு நான் எடுக்க போகிறேன். அந்த ராதனை கிடையாது ரகசியம். பரிசுத்தாவியோட அப்படியே சொல்ல சொல்லுகிறார். கடந்த ஒரு சில மாதங்களா நீ அனுபவிக்கிற வேதனை கொஞ்சம் அல்ல. ஓ ரீமாலா ஹத்துரி மோச்சசி complete rejection. ஓ ஜீசஸ் பரிசுத்தாவியோடு அப்படியே சொல்ல சொல்லு. காது கேட்க உன்னை வேதனைப்படுத்துகிற சில சப்தங்கள் இந்த காது வழி நீ கேட்டு போய் ஆண்டவரே ஒரு குயவன் நான் பாத்திரம் விளைவுள்ள பாத்திரமா மாறுவேன் நான் நினைச்சேன். பரிசுத்தாவியோடு சொல்ல சொல்லுகிறா நீ போகிற இந்த பாதை மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், சொந்தக்காரங்களுக்கு தெரியாம இருக்கலாம், கூட ஒருவேளை கணவனுக்கு கூட தெரியாம இருக்கலாம், மனைவிக்கு கூட தெரியாம இருக்கலாம், பிள்ளைகளுக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஜூலை மாசம் 15ஆம் தேதி சொல்லுகிறான் உன்னை சீக்கிரத்துல வெளியெடுக்க போறேன். நம்ம 2 கையை தட்டி ஒரு 60 செகண்ட் ஒரு நிமிஷம் கையை தட்டி ஆவியில நிரம்புங்க போறேன். எனக்கு சத்தம் பத்தல சத்தம் பத்தல சத்தம் பத்தல. ஆண்டவருக்கு மண்வெட்டி தான் பட்டயமா. இது சாதாரண ப்ராசஸ் அல்ல. இது கொஞ்சம் கஷ்டம் சகிக்க. யோவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னார் எனக்கு இந்த மண்வெட்டி ஒரு பட்டயமாக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தாவியோட உணர்ச்சி வேணும்.
ஏன் கர்த்தர் இத்தனை டிகிரி சூடுக்குள்ள வச்சிருக்கா தெரியுமா? இனியும் சில தேசங்களை தெய்வத்துக்கு அசைக்கணும். உங்களை கொண்டு சில கிராமங்கள் அசைக்கணும். உங்களை கொண்டு சில பட்டணங்கள் ஆண்டவருக்கு அசைக்கணும். 3 மாசத்துக்குள்ள தெய்வன பாத்திரத்தை வெளியிடுமா, எடுப்பா எடுப்பா தீர்க்கதரிசனமா சொல்லிடுவான். எமோஷனலி கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு போக நான் வரல. Hallelujah. I feel heavy presence. I feel a heavy presence. அதான் சொன்ன ஒரு நோட்ஸே இல்ல. This meeting is the meeting of transformation. இது மாற்றத்தின் மீட்டிங். அதனால எல்லாரும் இந்த மீட்டிங்க்கு வர முடியல. மண்வெட்டிகளை மட்டும் செலக்ட் நடக்கணும். நிறைய பேர் இந்த பாதையில போயிட்டு சொன்னா this is the process. மண்வெட்டிகளை பட்டயமாக்குங்க. மண்வெட்டி எங்க கிடக்கு? மண்வெட்டி எங்க கிடக்கு? உடனே ஆண்டு சொன்னாரு, இப்ப இந்த மண்வெட்டி பட்டயமா மாறணும்னா மண்வெட்டிக்கு அடுத்த ஒரு ப்ராசஸ் உண்டு. மண்வெட்டிக்கு மற்ற 2 ப்ராசஸ். ஒண்ணு மண்வெட்டி ஆகும்போது ஒரு ப்ராசஸ். இப்ப இதே மண்வெட்டி ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? வேற கடையில வாங்கலாமா? இதே மாத்தணும். சொல்லுங்க சொல்லுங்க. என்னையே பட்டயமாக்கி சொல்ல மாட்டேன். ஆமென் ஆமென் ஆமென். கை வச்சுக்காங்க. இனி நான் சொல்றதுக்கு நீங்க கை வச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பட்டயமா மாற போறீங்க. அதுக்கு என்ன செய்வார் தெரியுமா? இப்ப இந்த மண்வெட்டியை தான் மாறணும். மண்வெட்டி வர கொடுத்து வாங்கிக்காக வந்திருக்க உங்களை கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. சேர்த்து வச்சு சொல்லி கொடுத்தேன். என்ன செய்வா தெரியுமா? இந்த மண்வெட்டி பட்டயமா மாற இந்த மண்வெட்டி ஒரு புடி இருக்கு பாருங்க. புடி அது மரத்தினாலேயோ இரும்புல போட்டுருப்பாங்க. புடிய கடத்துவார். புடிய புடிய அது கடத்தினாலே புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரும் சொல்ற சில புதிய தெய்வம் கடத்துவாரு. திடீர்னு சில புதிய நம்ம விட்டுட்டு போயிடும். சாட்சி சொன்னாங்க. திடீர்னு ஒரு கணவன் தப்பா நினைச்சாரு. பரிசுத்தமே அந்த சாட்சியில ரொம்ப தோற்றாரு. போயிட்டா ஒண்ணு சொல்லட்டா, ஒரு புதி கலருதுன்னா தெய்வம் உன்னை தீக்குள்ள வச்சு ஸ்ட்ராங்லி தெளிவா சொல்லிட்டு போய் அடுத்த டைம் நீங்க வருவதெல்லாம் பட்டயமா சிலவங்க கைவிட்டதுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு 24 மந்திரவாதம் வச்சாங்க. எனக்கு காலடி மண்ணுல சகலத்தை எடுத்து பார்த்தா 2 சச்சம் மகிமையா கிடைக்கும். நம்ம கூட இருக்கிறவர் is the God of fire. ஜெபத்தை பத்தி வேலைக்காரனை பத்தி நிறைய சப்ஜெக்ட்ஸ் பேசிருக்கேன். ஆனா ஒரு குறிப்பியா கையில் இருக்க பரிசுத்தா பேசுவாங்க. ஆமென் ஆமென். சொல்லுங்க, மண்வெட்டியை தான் மாறணும். அதுக்கு முதல் என்ன செய்வார்? புதிய கலத்தினா திடீர்னு ஹெல்ப் பண்ண ஆளு பாடி திடீர்னு கூட நிலவ கலந்துருவோம். உடனே போய் டக்குனு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எழுதி கொடுத்துறான். அது தெய்வம் கடத்துற புட்டிய. ஏன்னா இவன் புட்டிய வச்சு இனி நம்ம யாரும் வர முடியாது. ஏன்னா அவன் 50 ரூபாய் தந்துட்டு 5000 ரூபாய்க்கு கேள்வி கேட்பான். யாரு? புடி புடி. சில புடி நமக்கு வேண்டாம். சில புடி சில படி. நீங்க சொல்றத பார்த்தா பாஸ்டர் நீங்க எனக்கு அதெல்லாம் வேணும்னு சொல்ற அப்படி வேணும்னா மண்வெட்டியாவே செத்துருவேன். ஆனா எனக்கு தேவை என்னன்னா மண்வெட்டி யாரும் உங்க பிள்ளை காலேஜ் படிச்சு ஒரு ப்ரொமோஷன் வாங்கி ஒரு கிராஜுவேஷன் வாங்கும் போது தானே உங்க பிள்ளை பட்டமளிப்பு விழா வாங்கி வீட்டுக்கு வரும்போது தானே அங்கீகாரம் கிடைக்கும். உங்க ப்ரொமோஷன் பார்க்க எனக்கு ஆசை இருக்காதா? மண்வெட்டிகள் மண்வெட்டியோட புதிய ஆண்டவருக்கு இந்த மண்வெட்டி தான் யாரும் வாங்கணும். வராமே சொல்ல
அல்லேலூயா. இவர் புதிய கணத்திட்டு இப்ப மறுபடியும் இந்த மண்வெட்டி துணியை கிடைக்கும். சொல்ல மாட்டேங்க. பட்டயமா மாறணும்ல, இந்தியா மாறணும்ல. அப்ப என்ன செய்யணும்? புதிய கணத்திட்டு எதுக்குள்ள வைக்கணும்? சும்மா சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. வைக்கணுமா? வைக்கணுமா? நான் சொல்ல வைக்கணும் இல்ல. இப்போ உங்களை வச்சுட்ட சத்துருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? இப்ப நாங்க கொஞ்ச நாள் காணும். ஆனா அடுத்து வரும்போது நீ யோசுவா பாஸ்டர் நீ பட்டயமா பார்க்கிற நேரம் வருது. சந்தோஷம் தான். ஒரு அரை மணி நேரம் பேசலாம். பேசலாம் சொல்றோம். எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். பேசலாம் சொல்றவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. நீங்க சொன்ன அலையில 2 மணி நேரமே பேசலாம். அழப்பாவது இருக்கேன். பெரிய சப்ஜெக்ட். ஒரு செக்ஷன் கொண்டு தீவிர சப்ஜெக்ட் இல்லை. இதெல்லாம் 3 நாள் 5 நாள் கேம்ப்ல பேசுற மெசேஜஸ் உங்களுக்கு கத்து உங்க மேல வச்சு இறக்கறதுனால ஒரு கேப்சர் உங்களுக்கு பாக்கி வாங்க. கடத்திட்டு எங்க வைப்பாரு? கேளுங்க, பட்டயமா மாறணும் கேளுங்க. அவங்களுக்கு கேட்காம நம்ம சொல்லிட்டோம்னா தப்பாயிருக்கும். மாறணும் தானே, மாறணும் தானே, மாறணும் தானே, மாறணும். அதையும் சொல்லிடுறேன். பக்கத்தில் கையை பிடிக்க மோதிரத்தை மட்டும் கலத்துறது. கையை பிடிச்சிட்டீங்க. ஏன்னா நம்ம வீட்டுல மோதிரம் காட்டுனா நான் அதுக்காக கம்ப்ளைண்ட். கை பிடிச்சிக்கிட்டீங்களா? பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கேங்க. என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்க பக்கத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, அசிஸ்டன்ட் பிரதர் சொல்லுங்க, சகோதரி சகோதரா, நீங்க பட்டயமா மாறணும்னா முதல்ல புட்டி என்ன செஞ்சுருவாரு? கலத்திட்டு உங்க தூக்கி எங்க வச்சிருவாரு? தீக்குள்ள வச்சிருவாரு. சம்மதமா கேட்க என்ன சொன்னாங்க? சம்மதமா? என்ன தீக்குள்ள வச்சப்ப நான் கன்வென்ஷன் பிரீச்சரா மாறணும். பட்டணங்கள் அசைக்க போறீங்க. பிரசன்னங்கள் ராஜ்யத்தை தொடர்பு. அவன் நினைச்சா எவன் நினைச்சா நீங்க நினைச்சுக்கோங்க. அவன் நினைச்சா புதிய காலத்தை கொஞ்ச நாள் ஆளே சூசைட் பண்ணிருப்பானோ, ஊரை விட்டு காணாம போயிருப்பானோ. ஒண்ணு சொல்றேன், வருவோம். ஜூலை மாசம் நான் திருப்பியும் வருவேன், மறுபடியும் எழுப்புவேன், மறுபடியும் வருவேன். ஆனா நீ பார்த்த மண்வெட்டியா இல்ல. அடுத்த முறை சென்னை வரும்போது நிறைய பட்டயத்தை இந்த புதிய காலத்தை எங்க வைப்பாங்க? தீக்குள்ள வைப்பாங்க. சோ இந்த மண்வெட்டி கேட்குது, ஆண்டவரே ஆல்ரெடி ஒரு தீயிலிருந்து சூடாக்கி ஒரு கொல்ல அடிச்சுதான் இந்த மண்வெட்டியை மாத்துனதுக்கு என்ன ரொம்ப சகிச்சேன். இப்ப பட்டைய மாத்துறதுக்கு இந்த ப்ராசஸ் தேவையா? சொன்னாங்க, இது உருகாம ஷேப்பு மாறாது. உருகாம சில ஷேப்பு. அம்மா என்ன சாட்சி சொன்னாங்க? மேட்ச் கேட்டீங்களா? மேட்ச் ஷேப் கேட்டீங்களா? கலர் கலரா எங்க வச்சு உரிக்கத்தான் கேட்க? தீக்குள்ள வச்சு பூவெல்லாம் உருகி. அம்மாட்ட சொல்ல நிறைய சாட்சியம் கேட்கல. அதுல இது ஒரு பார்த்து சாட்சியா தான் இருக்கும். தாயார் தான் நினைச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரு ஆமை சொல்லுவாங்க. உள்ள புதிய கலத்திருப்பார். ஆமை சொல்ல மாட்டேன். கலத்தி வச்சு நல்லா உருக்கிட்டேன். அம்மா சொன்னாங்க உருக்கிட்டேன். உள்ள வைக்காம இருக்க பட்டயமா மாறவும் ஆசை, உருகவும் மனசு இல்ல, தீக்குள்ள போகவும் மனசு இல்ல. நம்ம எல்லாம் தூக்கி ஆண்டவர் வச்சா தெரியுமா? நம்ம மேல பெரிய திட்டத்தை கத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம மேல பெரிய திட்டம் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. புதிய காலத்தை எங்க வைப்பாங்க? மண்ணுடைய தூக்கி எங்க வச்சாச்சு? சட்டம் எங்க வச்சாச்சு? எங்க வச்சாச்சு? உள்ள வச்சாச்சா? உள்ள வச்சு கொஞ்ச நாள் ஆளோட கொல்ல நினைச்சுக்கிறாங்க. நல்ல தீ சூட நான் கேட்கிறேன். கத்தவன் நல்ல சூடு கூட்டு நான் இன்னும் 10 பேர் கேவலமா பேச
நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? ஆமென். ஆனா நம்ம எதிராளி சாகிறதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. சில ஆட்கள் அவன் தலையில இட்டு விடுறாங்க, அவன் வண்டி இடிச்சு சாவட்டும், அவன் செத்துட்டான்னா நீங்க வீடு கட்டுறதை எப்படி பார்க்கலாம்? என்ன சோத்திரம் போயிட்டு அவன் செத்துட்டானா நான் இப்ப எப்படி ஜெபம் எனக்கு மந்திரவாத வச்சவங்க ஆயுசை கூட்டி இன்னொரு சர்ச்சை தரக்கூடாது அவன் பார்க்க. இப்ப அவன் நான் ஃபிளைட்ல போனதை பார்த்துருப்பான், மனுஷன் போனதை பார்த்துருப்பான். ஓடிட்டீங்களா? ஸ்கூல்ல ஓடிட்டீங்களா? இப்போ ஓட சொல்ல, ஸ்கூல்ல தான் கேட்டேன். 100 மீட்டர் எவ்வளவு நேரத்தில் ஓடலாம் சிஸ்டர்? 100 மீட்டர் சும்மா சொல்லுங்க, தப்பா இருந்தா 100 மீட்டர் எவ்வளவு நேரத்தில் ஓடலாம்? 100 மீட்டர் 4 செகண்ட், 5 செகண்ட், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சரி, உங்ககிட்ட போய் நான் சண்டை போட்டா ஏன் டைம் போயிடும்? ஒரு 4 செகண்ட் வச்சுக்கோங்க. 4 செகண்ட் எத்தனை மீட்டர்? நீ சொல்லுங்க, சத்தமா சொல்லு. 100 எத்தனை செகண்ட்ஸ்ல? சரி, 4 செகண்ட்ஸ்ல ஓடலாம்ல. அதுவே ஒரு நாய் துரத்துனா, நாய் துரத்துனா 4 செகண்ட்ல போற ஆளு. ஆமாதானே? ஆமாதானே? இப்ப நம்ம கேள்வி எப்ப கரெக்டா போய் சொல்லுவீங்களா? நாய் துரத்துனது நல்லதா கெட்டதா? 100 மீட்டர் 4 செகண்ட் கின்னஸ் ரெக்கார்டுனா அதுவே ஒரு நாய் துரத்துனா ரெக்கார்டு. இப்ப நான் சொல்லட்டா, துரத்துறது துரத்தட்டும். அவன் துரத்துல 4 நாள்ல செய்ய வேண்டிய ஊழியத்தை 2 நாள்ல செய்ய. கைப்பற்றத பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. நான் கேட்கிறேன், ஒழுங்கா கேரளால வந்து பணங்குடியில அமைதியா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். என்ன 24 மந்திரம் வச்சு துரத்த பார்த்தான். அவன் துரத்துலதான் மலேசியா போயிட்டு வந்தேன். இப்ப சென்னையில இருக்கேன்னா இங்க நாளை கழிச்சு சிவகாசியில இருப்பேன், அடுத்த வாரத்துல ஆவடியில இருப்பேன். நான் ஏன் சொல்றேன்னா, சிலவன் துரத்துனாத்தான் நமக்கு வேகம் கூடும். ஆனா ஒண்ணு நிச்சயம், சாக மட்டும் விட மாட்டாரு. சங்கீதம் 23:4 மனப்படமா சொல்லி ஒரு சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி என் தலையை ஒரு செக்ஷன் முடியாது அப்படி நினைச்சு வந்தீங்க. நான் பண்றாங்க அதெல்லாம் ஒரு டே ஃபுல்லா 6 மணி வரை சாப்பிட ஜெபம் பண்ண சாப்பிட அதுக்காக சாப்பிட்டு இருக்காது. மதியம் ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு டீ கொடுக்குறாங்கன்னா குடிச்சுட்டு அடுத்த செக்ஷன் அடி மேல அடி அடிச்சு எதுக்கு தகர்த்துட்டு போனோம். ஆமே சொல்லுங்க. இப்ப சொல்றேன், நாய் தோத்தனா நல்லதா கேட்டதா? நல்ல சொல்ற மட்டும் கேட்குது. நம்ம சொந்தக்காரன் வெட்டினா நல்ல சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் வெட்டினா நல்ல சொல்லுங்க, காவடி மண் எடுத்தது நல்ல சொல்லுங்க, சம்பளத்தை வச்சது நாமே வரமாட்டேங்குது. ஒன்று நிச்சயம், அழைச்ச காட்ச சோழன் மண்வெட்டிகளை தெரியுங்களா? என் காலத்து இப்ப மண்வெட்டி எங்க இருக்கு? அடுப்புக்குள்ள இருக்கு, நல்ல சூடாக்கியாச்சு. நாம சொல்லுங்களேன், மண்வெட்டி சொல்றது தாங்க முடியாது. அந்த சொன்னார், நான் ஒண்ணு சொன்னேன், எவ்வளவு நாள் வேணாலும் உள்ள வச்சுக்கோங்க. நான் ஜெபிச்சேன், நீங்க அப்படி ஜெபிக்க நான் சொல்லல. நான் அவர்கிட்ட சொன்னேன், 5 வருஷம் எங்க வச்சு புடமிட்டாங்க, எவ்வளவு வேணா சூடாக்கிக்காங்க. நான் ஒண்ணு சொன்னேன், சூடாக்கிக்கோங்க, ஆனா எடுக்கும் போது மட்டும் என்ன பட்டைய பார்த்தா எவ்வளவு வேணா சகிக்கிறேன், எவ்வளவு வேணா தாக்குறேன், என்ன நிதி கட்டும் பரிகாசம் பண்ணட்டும், ஆகாரத்தை சொல்லட்டும், எனக்கு அறிவில்ல, படிப்புல, அழைப்புல, எதை சொல்லட்டும், எனக்கு கவலை இல்லை. நான் சொல்றேன், அழைப்பு இல்லைன்னு கூட சொல்லட்டும், கவலை இல்லை இல்லைங்க. அல்லேலூயா. அது ஒண்ணு சொல்லிடுற, எவ்வளவு நேரம் வேணாலும் இதுக்குள்ள வச்சுக்கோங்க. வைக்க வைக்க ஆத்மாக்கு ஜோசோபாச
கிதியோனின் காலகட்டத்தில் 7 ஆண்டுகள், நான் வேகமா போறேன் 7 ஆண்டுகள் மீதியானியர்கள் என்ன செஞ்சாங்க? மீதியானியர்கள் அறுவடை கொண்டு போயிட்டாங்க. 7ஆவது வருஷம் கிதியோன் ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழுறாரு. எல்லா கோதுமையும் கொண்டு போயிட்டாங்க, கொஞ்சம் கோதுமை மட்டும் என் கையில இருக்குன்னாரு. அப்ப நான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் 7ஆவது வருஷம் உன் கையில ஒரு பட்டயத்தை நான் தர போறேன். சத்தவராம சொல்லுறேன், 7 ஆண்டுகளா உன்னை விட்டு திருடி கொண்டு போனதான சகல கோதுமைகளை பரிசுத்தாவி என்னோட சொல்லுகிறான், சத்துரு திருடி கொண்டு போனதெல்லாம் மறுபடியும் ஆலயத்தில் கொண்டு போய் போடுகிற நேரம் வருகிறது. பரிசுத்தாவி என்னை அது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். திருடி கொண்டு போன சில கோதுமைகளை மறுபடியும் கர்த்தர் கொண்டு போட போகிறார். சொல்ல மாட்டேன். நடந்தது என்ன? 7 ஆண்டுகள் ஒரு அறுவடை யார் கொண்டு போயிட்டா? சதவசம் யார் கொண்டு போயிட்டா? ராமை சொல்லுங்க. 7 ஆண்டுகள் கொண்டு போயிட்டாங்க. 7ஆவது வருஷம் கிதியோன் கத்த சொன்னாரு, ஆமென், ஒவ்வொரு தோப்புகளுக்கும் கீழே ஆமென் அங்க பாகாலின் கிரியைகள் அவன் சிலைகள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதனால இன்னைக்கு ராத்திரி நீ ஒரு பட்டயத்தை கையில் எடுத்துக் கொண்டு போய் ஒரு ராத்திரிக்குள்ள தோப்புக்களை வெட்ட ஒன்னு சொல்லவா, மண்வெட்டியா இருந்த உங்க கையில சில கிரியைகளை வெட்டுகிற அதிகாரத்தை உனக்கு நான் கையில் கத்து தருகிறேன். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? அவன் ஒரு ராத்திரிக்குள்ள ஒரு நைட்டுக்குள்ள என்னோட சொல்லுங்க, உன் குடும்பத்தில் இருந்து மீதியானியர்கள் கொண்டு போன நன்மை, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், உன் பொருளாதாரம், உன்னுடைய சகல நன்மைகள் நீட்டெடுக்கிற அவன் பட்டயத்தை வேற யார் கையில கொடுக்க போறதில்லை. உங்க வீட்டின் காவலாளி நீதான். சொன்னாரு, போதும் எல்லாம் கொண்டு போயிச்சான். மனசுக்கு கீழே அழுத உடனே தூதன் இறங்கி சொன்னார், கிதியோனே உன் கையில் ஒரு பட்டயம். அந்த பைபிள் சொல்லுது கிதியோனின் பட்டயம். சொல்லுங்க, எந்த பட்டயம்? அந்த மண்வெட்டி மாறின பட்டயம். இங்க என்ன சொல்ல போற தெரியுமா? ஜோசுவாவின் பட்டயம். அது உங்க பேரை வச்சுக்கோங்க, உங்க பேரை வச்சுக்கோங்க, ஜோசுவாவின் பட்டயம். எத்தனை வருஷம் நன்மை கொண்டு போனால, நாட்டு மக்களை கொண்டு போனால, சரீர சுகத்தை கொண்டு போனால, ஒரு பொருளாதாரத்தை கொண்டு போனால, இனி நீ விடாத, ஒன்ன துரத்தினால நீ துரத்தணும். நான் பாக்குற சிஸ்டர், ஒரு பெரிய பட்டயம் இந்த ஹாலுக்குள்ள இறங்கி நிற்கிறது. எனக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு பகல் இந்த ஹாலுக்குள்ள ஒரு 1000 பட்டயம் இறங்கி நிற்கிறது. நீ உடைச்சத மனுஷன் பார்த்தாலும் இல்லையோ, நீ கத்தருக்காக ஓட்டுன அவன் குடுத்த அவன் நோட்டீஸ், நீ ஆண்டவருக்காக உழைச்ச போல தெரு தெருவா போய் ஊழியர் செஞ்சத மனுஷன் மறந்திருக்கலாம். அதெல்லாம் எண்ணி எண்ணி தெரியும் உங்களை பட்டயமாய் மாற்ற உங்கள் மண்வெட்டிகள் பட்டயங்களாய் மாறும். கிதியோன் மட்டும் அந்த பட்டயத்தை எடுத்து ராத்திரியோட 10 பேர் தாங்க கூட இருந்தாங்க. தரிசனம் இல்லாம 10,000 பேர் கூட இருக்கிறத விட
தரிசனம் உள்ள 10 பேர் போதுங்க. நீங்க ஆமே சொல்ல மாட்டீங்க. தரிசனம் இல்லாம 10,000 பேர் கூட இருந்தா அவன் பல ஆலோசனை சொல்லுவான். அந்த தரிசனம் உள்ள 10 பேரை யார் கூட கூப்பிட்டாங்க? யார் கூட கூப்பிட்டு போனார்? இதையும் கூட கூட்டிட்டு போய் அன்னைக்கு ராஜா சொன்னா, ஒரு ராத்திரிக்குள்ள இத்தனை தோப்புக்களை வெட்டுன பலசாலி யாருன்னு கேட்டாரா? இப்ப சொல்றேன், உங்களை மண்வெட்டியாதான கேட்க நாங்க பார்த்துச்சு, உங்களை கண் மண்வெட்டியாதான உங்க வீடு பார்த்துச்சு, உன்னை மண்வெட்டியாதான உங்க சபை பார்த்துச்சு, அதே கண்கள் உன்னை பட்டயமாய் பார்க்க போகுது. சில கையில ஆயுதம் இறங்கி வரப்போம், சில கையில ஆயுதம் இறங்கி வரப்போம், சில கையில கட்டண ஆயுதத்தை தரப்போம், சில கையில கட்டண ஆயுதத்தை தரப்போம், சில கையில கட்டண ஆயுதத்தை தரப்போம். நீ மண்வெட்டி அல்ல, நீ மண்வெட்டி அல்ல. நீங்க மண்வெட்டி அல்ல. நீங்க யாரு? நீங்க யாரு? மண்வெட்டியை பிடிச்சு எதிர்த்து அவன் விடிய கடத்தி எதிர்த்து தீக்குள்ள வச்சாரு. எதுக்கு இந்த வேதனை அனுமதிச்சாரு? ஏன் இந்த பாடுகள் அனுமதிச்சாரு? ஏன் இந்த நெருக்கத்தை அனுமதிச்சாரு? ஒன் ரீசன், நீ பட்டயமா மாறுவ நம்பிதான் கர்த்தர் உரிமையோட அனுமதிச்சார். நம்மளோட படிச்சவங்க சென்னையில் நிறைய இருக்கான், நம்மளோட பதவியுள்ளவங்க நிறைய இருக்கிறான், நம்மளோட பணக்காரங்க நிறைய இருக்கிறான், நம்மளோட படிப்புல தேர்வு நிறைய இருக்கிறான். அதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுக்கு வேண்டாத அந்த மண்வெட்டியை கத்த தெரிஞ்செடுத்தான்னா இனி உள்ள காலகட்டத்தில் கத்தருக்கு தேவை. அதனால சகிச்சு போங்க. லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துறந்த மனசோடு தேவன் அனுப்பின ஊழியக்காரனா, ஆண்டவர் அனுப்ப பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லிட்டு போறேன், இந்த நீ சகிக்கிற பாடுகளுக்கு அப்புறம் ஒரு பெரிய மகிமையை ஒரு சபை பார்க்க போகிறது, ஒரு வீடு பார்க்க போகிறது. இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடக்கூடியவைகள் அல்ல. இப்ப படுற நெருக்கத்தை பார்த்து சத்துருவே நீ சந்தோஷப்படாத, என் நெருக்கத்தை பார்த்து சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருக்கிற இருந்தாலும் என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பான். என் கையில தெய்வம் பட்டயத்தோடு அனுப்ப போறேன். உன் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சகல பாதாதி வல்லமைகளை வெட்டக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உன் கையில கைமாற போகிறார். பயந்து வாய்ந்தது போதும், பின்மாறி போனது போதும், தயங்கி நின்றது போதும், ஒதுங்கி நின்றது போதும். பயந்து நின்ன காலம் போதும், பின்மாறி நின்ன காலம் போதும். இனி நம்ம தாமதிச்ச நம்ம குடும்பத்துல பிள்ளைகளை வரைக்கும் கொண்டு போயிடுவோம். So, very serious சொல்றேன். Take your authority. உங்க வெப்பனை கையிடுங்க, ஆராதனையை கையிடுங்க, ஜெபத்தை கையிடுங்க, வல்லமையை கையிடுங்க, வேதத்தை கையிடுங்க. இதுல தீராத இந்த பட்டயத்தினால் வெட்ட முடியாத தோப்புகள் உலகத்தில் ஒன்றுமில்லை. ராத்திரிக்குள்ள 10 பேரை கூட கூட்டிட்டு போய் வெட்டி தகர்த்து போட்டா. அதனால நடந்தது என்ன பாஸ்டர்? 7 ஆண்டுகள் போனதானே ஹார்வெஸ்ட் அறுவடை 7வது வருஷம் திரும்ப கையில் வந்த நான் விசுவாசிக்கிறேன். என் கையில ஜூலை மாசம் 15ஆம் தேதி என்ன வீட்டு போறதெல்லாம் I take it back, everything. Take it back. சகலத்தை திருப்பி கொண்டு போற சமாதானம், சந்தோஷம், விடுதலை, நன்மை, குடும்ப ஐக்கியம் எல்லாம் we have to take it back everything. Hallelujah. இத திருப்பி கோர்ட்டால தர முடியாது, போலீஸ் ஸ்டேஷனால தர முடியாது, நீ படிச்ச படிப்பு நான் தர முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், 7 ஆண்டுகள் கொண்டு போன ஒரு அறுவடையை ஒரு பட்டயம் மீட்டெடுக்குமானால்
மண்வெட்டியா இருக்கும்போதே தாங்க முடியாது. இப்ப பட்டைய மாறிட்டோம்னா எதிர்த்தவன் 10 மீட்டர் தள்ளி நிற்பான். சும்மா ஒரு துப்பாக்கி ஒரு போலீஸ் தூக்கிட்டு வந்தாலே, காக்கி சட்டைய பார்த்தாலே கை கால் ஆடுதுன்னா, இந்த வரைக்கும் மண்வெட்டியா நடந்தவனை தெய்வம் ஒரு சோல்ஜர் ஆக்கி ஒரு அபிஷேகத்தை கையில கொடுத்து, அதே தெருவுல நீ அவமானப்பட்ட அதே தெருவுல நீ அவன் நிந்திக்கப்பட்ட அதே தெருவுல சொல்லவா? Everything we have the process. சில கேட்டீங்க, எனக்கு மட்டும் ஏன் வேதனை? நான் மண்வெட்டியா இருந்தேனே, உழைச்சனே, தெரு தெருவா ஊழியர் செஞ்சனே, வால்போஸ்ட் ஒட்டினே, நோட்டீஸ் கொடுத்தனே, சர்ச்சை தொடச்சனே, சேர் போட்டனே, ஆண்டவருக்காக கிராமங்களுக்கு போய் ஊழியர் செஞ்சனே, எனக்கு இருக்கு இந்த வேதனை கேட்டீங்களா? அந்த தீ உன்னை மண்வெட்டியா மாத்த, இந்த தீ உன்னை பட்டையா மாத்த. சோ இந்த தீக்கு அப்புறம் நீ வெளியில வரப்போறது யாரா தெரியுமா? பட்டயமாய் வெளியில வரப்போற. But only one thing. சகிக்க, தாங்க, பொறுக்க, காத்திருக்க. முடியுமா? 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 பிரச்சனைகளுக்கு ஓர ஒதுக்க மாட்டேன் சொல்றவங்க கை வச்சு, நெருக்கத்தை கண்டு பயந்து போக மாட்டேன் சொல்றவங்க கை வச்சு. பிகாஸ் இந்த காலகட்டத்தில் இந்த மண்வெட்டி தான் ஆண்டவருக்கு பட்டயம். சோ 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். இந்த மண்வெட்டிகளை பட்டயமாக்குங்கள், உங்கள் அறிவாடுகளை ஈட்டிகளாக்குங்கள். ஈட்டி குறிச்சு ஒரு 10 நிமிஷம் சொல்லாம போனா கர்த்தர் என்கிட்ட கணக்கு கேட்பார். பட்டயத்தை வச்சு ஹார்வெஸ்டர் மீட்டுட்டோம், பட்டயத்தை வச்சு அறுவடை மீட்டுட்டோம், ஈட்டியை வச்சு என்ன செய்யலாம் பாஸ்டர்? உங்களுக்கு தெரியுமா, பைபிள் ஒரு மனுஷர் தான். நான் அதனால வசனத்தை படிக்க சொன்னேன்னா டைம் ஆயிரும் தான். நானே சொல்லுறேன், வீட்டுல போய் படிங்க. என்னாலும் 25 அதிகாரத்துல இருக்கு, படிக்க வேண்டாம், முடிஞ்சா படிங்க. 25:7 படிக்க பார்க்கலாம். 25:7 என்னாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 7வது வசனம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையில் இருந்து எழும்பி, உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களா, உங்கள் அறிவாள்களை. தீர்க்கதரிசித்த வசனத்துல எழுதுனதுக்கு அவருக்கு நான் சல்யூட் பண்றேன். அந்த வசனம் மட்டும் இல்லைன்னு எனக்கு நம்ம தேர்ந்ததுக்கு ஆளு இருக்க மாட்டேன். சொல்லுங்க, அருவாள் என்ன மாத்தணும்? அருவாளுக்கு ஒரு ஈட்டிக்கு ஒரு சின்ன வித்தியாசம். அருவாள் வெட்டும், ஈட்டி குத்தும். ராமே வரமாட்டேன். அருவாள் ஈட்டி. இப்போ 24,000 பேரை கொன்ற ஒரு வாதை. ஆமே, எத்தனை பேரை கொண்டுச்சா? இஸ்ரவேல்ல 24,000 பேர் ஒரு வாதையில செத்தாங்க. எல்லாமே இதை பார்த்து ஒத்து போயிட்டான். பாவத்தோடு இன்னைக்கு பாவத்தை கண்டிச்சு பேசலாம். ஏன் ஒதுக்கிறான் தெரியுமா? நமக்கு ஈட்டி இருக்கு, நாம சொல்ல மாட்டேன். சோ 24,000 பேர் ஒரு வாதையில செத்தாங்க. இதை எல்லாரும் பார்த்துட்டு கண்டு காணாம போனாங்க. பினகாஸ் என்ன செஞ்சா தெரியுமா? நடு சபையில இருந்து கையில் ஒரு ஈட்டி எடுத்து 2 பேரும் பாவம் செய்கிற அறைக்குள்ள போய் ஒரே குத்தா குத்தி உடல ஒருவனா வாதை நின்று போயிடுச்சு. இருக்கா பைபிள்? அடுத்த படிக்க. மனுஷன் வேசித்தனம் பண்ணும் அறைக்குள்ளே போய் குத்தி போட்டா இப்போ உங்க கையில தர ஈட்டி எதுக்கு தெரியுமா? தலைமுறை தலைமுறையாய் உன் குடும்பத்துக்குள்ள வந்த சாபத்தை நிறுத்த உன் கையில கர்த்தர் ஈட்டியை தர போகிறார். நல்லவராக சொல்லுங்க. எல்லாரும் பாவத்தை கண்டு ஒத்து போனா பினகாஸ் எதிர்த்த ஆளு குறையும், சப்போர்ட் பண்ண ஆளு கூடும். ஆனா
என் தெய்வத்துக்கு ஆள் கூட்டம் அல்ல, எதிர்க்கிற சில பிணகாசுகள் இந்த கூட்டத்தில் ஆண்டவருக்கு வேணும். பாவத்தை நிறுத்துற பிணகாசுகள் வேணும், விபச்சாரத்தை நிறுத்துகிற பிணகாசுகள் வேணும். அவன் ரெடி. ஒரு தைரியமா போனான், நடு சபையில் இருந்து ஈட்டிய கையில் எடுத்து நேர போய் ஒரே குச்சி வாதை சிலது நிக்கணும். இன்னைக்கு ஒண்ணு சொல்லட்டா, சிலதை நிறுத்த உங்க கையில கர்த்தர் ஆயுதம் தர போகிறார். சொல்லுங்க, மண்வெட்டி பட்டயம் அறுவாள், பட்டயத்தால் ஹார்வெஸ்ட் மீட்டெடுக்கலாம், அறுவடை மீட்டெடுக்கலாம், ஈட்டியான வாதையை நிப்பாட்டலாம். இன்னைக்கு யார் வீட்டுக்குள்ளே வச்சிருந்த வாதைகள் குடும்பத்தை மாற்றி படைக்கிறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு பகல் அந்த வாதை நிக்க போகுது, அந்த வாதை நிக்க போகுது. கைகளை தட்டி பேசுகிறாய், வாதை நிக்கணும். தலைமுறையாய் குடும்பத்துக்குள் அவன் போராடி கொண்டிருக்கிற எல்லா சாபத்தின் வாதைகள் we have to stop by the power of the Holy Spirit. இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் கையில பட்டைய தூக்கும், எத்தனை பேர் கையில ஈட்டியோட புறப்பட போறீங்க. கை நேற்று உங்களுக்காக ஜெபிக்கப்பட்டது. ஆமாம், நாங்கள் எல்லாம் பைபிள் ஜோசப்பா சொன்ன கரெக்டா இருக்கு. பைபிள் எல்லாம் முதல்ல பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கட்டா, ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா, எல்லாம் நீ பாருங்க, எத்தனை பேர் மண்வெட்டிகள் பட்டயமா மாறி பார்க்க விரும்புறீங்க? எத்தனை பேர் அருவாக்களை ஈட்டியாக்கி பார்க்க விரும்புறீங்க? பட்டயம் என்ன செய்யும்? அறுவடை திருப்பி தரும். ஈட்டி வாதைய. இப்ப ரெண்டு காரியம் நடக்க போது. சில அறுவடை மீட்டெடுக்க போறோம், சில வாதைகளை நிறுத்த போறோம். வேகமா இளைஞர்களை பார்க்கலாம், வேகமா இளைஞர்களை பார்க்கலாம். அவன் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எல்லாரையும் பாருங்க பாஸ்டர், இன்னைக்கு எனக்கு ஆயிரம் வேணும் சொல்றவங்க கை வச்சு, வேணும் சொல்றவங்க கை வச்சு பிளீஸ். அவன் ஒருவேளை நம்மளுக்காக ஜெபிக்க போகிறேன், பாஸ்டர் எனக்கு அதிகாரம் வேணும்னு சொன்னா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ப்ளீஸ் கொஞ்சம் சேசல வருமா செய்யலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க காரணம் இந்த ஃபைனல் செக்ஷன் ப்ளீஸ் பாஸ்டர் வீடியோ உங்களுக்கு முன்னாடி வருவாங்க. டெலிவரி செக்ஷன் ஆல் தி பாஸ்டர்ஸ்